கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு கடந்து போகலாம். எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காலை தினத்தில் தேவ ஆவியானவர் என்னோட சபைக்கு பேசின வார்த்தை, அந்த வசனத்தை மொத்தம் வாசித்து இங்கே நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். இதுக்குரிய சில காரியங்கள் வசனங்கள் எல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர்னோடனே உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு வசனம் விசேஷத்த வசனங்குது. நீங்கள் இல்லை கீழே பாருங்கள். புசிப்போம் குடிப்போம், வாசிங்க. கர்த்தராகிய 2 கொரிந்தியர் 5 வாசிங்க. ஒரு வசனத்தை எடுக்கணுமா? அப்படி ஒன்று இல்லைன்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. 2 இருங்க. க்ளோரி டு லார்ட். 2 கொரிந்தியர் 5 நாம் வாசிங்க 8. அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணும்போது வாசிங்க. நாம தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். அல்லேலூயா. சரி, நமக்கு இந்த பகுதியை நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்பதாக தேவன் காலை தினத்தில் என்னோட கர்த்தர் பேசின வார்த்தை என்னன்னு சொன்னால், யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். இதுக்கு அதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை, எல்லாம் பக்கம் தான் இருக்குது. யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. பிரசங்கிக்கல்ல, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபை, நன்மை, பலன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? அவாய்ட் பண்ணுறாங்க. சரி, காரியத்துக்கு நேராக போகலாம். இப்போது நாம் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னே ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோட பேச போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாமே பைசாவாகி போச்சு. ஆமேன்லேருந்து அல்லேலூயா வரலும். நல்ல கவனிங்க. இப்போ தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் பளிச்சுன்னு தெரியும் பாருங்க பார்வை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அல்லேலூயா. இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த பிரசங்கெல்லாம். அல்லேலூயா. நம்ம வாசலில் வச்சுருப்போம், கேட்டாண்ட வச்சுருப்போம். நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அது என்ன பண்ணுது? வாசலில் கூட இல்லை, கேட்டு வெளியே இருக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு விசுவாசி வீட்டில் வாசலில் இருந்தது ஒரு காலத்தில், இப்போ கேட்டில் வந்துடுச்சு. பாதுகாப்புக்கு வாக்குத்தத்த வசனம் நிற்கிது. வசனம் வாட்ச்மேனா அது வாக்குத்தத்தம். சரி, இங்கே இருந்ததுன்னு பார்த்தேன், இது நம்ம இங்கே இருக்குது என்ன இல்லை, நுழையும் போதே பார்க்கலாம். பார்த்தா என்ன வருது? அதுக்குள்ளே போனால் தான் ஆப்ஷன் என்ன பண்ணோம், ஓகே ஆகும். அப்போது இங்கே உங்கள் மனம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. அல்லேலூயா. அப்புறங்க பொய்யான மாயை, அதுக்கு தான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள். இதுக்கு நிறைய பேர் நல்லா கவனிங்க பாருங்க. பொய்யான மாயை. இப்போ அங்கே இலவசம்னு சொன்னால் பாசத்தை வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த கேட்டாண்ட இலவசம் 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டு போகிறாருன்னு சொன்னால் இங்கே நான் வேண்டி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, நானும் உங்களை பார்த்து வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் உங்களை மட்டும் தனியாக ஒன்றும் 10 நிமிஷத்தில் இப்போ அங்கே வந்து ஒரு அலௌன்ஸ் வருது, 10 நிமிஷத்தில் நாங்கள் போகிறோம், பெரிய பெரிய கிஃப்டெல்லாம் வச்சுருக்குறோம் ஆன்னு சொன்னால் இந்த சத்தியம் பறந்துடும், ஆள் போயிடும். சொல்லுங்கள் இல்லை, நானும் கொஞ்ச நேரம் வாசனை பண்ணி நம்மளாம் போய் வாங்கிடலான்னு தான் வந்துடுவேன். ஏன்னா நான் உங்களோடு இருக்கிறேன்ல, இந்த தேகத்தில் குடியிருக்கிறேன்ல. நல்லா கவனித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாரு பார்த்து மறைச்சி ஒழிச்சு இல்லை. அங்கே
பவுல் அப்போஸ்தலன், இது இயேசு சொன்ன வார்த்தை இல்லை, பவுல் அப்போஸ்தலன் அனுபவப்பட்டு இந்த ரோமர் திருச்சபைக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன வேஷம் போடாதீங்க, ஒத்த வேஷம் போடாதீங்க. டபுள் வேஷம் போட்டால் கூட ஓரளவுக்கு போயிச்சிடலாம் பத்து. இந்த ஒத்த வேஷம் போட்டால் தான் கஷ்டம் பத்து. என்ன அனுபவமாக சொல்கிறாரு பாருங்க. உங்கள் மனம் என் கூட தானே இருக்கிறீங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். அப்போ மனம் புதிதானாதான் வருஷம். அதான் சொல்லிட்டேன் நான். தயவு செய்து 26ஆம் ஆண்டெல்லாம் ஒன்றும் ஆசீர்வதிக்காது. நீங்கள் வேணால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்கன்னா, 26ஆம் ஆண்டு என்ன பண்ண போகுது நம்மளை? எத்தனையோ பேர் 25லேயே போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட 26லேயும் போயின்னு தான் இருக்கிறாங்க. அப்போ நான் மட்டும் எதுக்கு நின்றுன்னு கூவினுக்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏதோ ஒரு நோக்கம். மரணத்தை ஜெயிச்சவனா நான்? இயேசுவா? இல்லையே. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, தேவன் வைத்திருக்கிறார். அப்படி தான் எண்ண முடியுமே தவிர வேற ஒன்று நான் கிருபை பெற்றிருக்கிறேன், நான் ஜெபாவியை பெற்றிருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன், ஒன்றும் ஒரு மண்ணும் இல்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்கள் உங்கள் மனம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்களேன். தம்பிங்கெல்லாம் வாசிக்கலாமே, பைபிள் எடுத்துன்னு போனால் அதுக்காண்டி கடையிலே இருந்துருக்கலாமே, அது ஏன் காசு போட்டு வாங்கினேன்? சொல்லுங்கள் அல்லேலூயா. பைபிள் கடையிலே இருக்கிறதுக்கு நான் ஒரு அல்லேலூயா சொல்கிறேன், அல்லேலூயா கேட்குறேன், அதுக்கும் அல்லேலூயா சொல்கிறீங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ இதுக்காக சொல்லுங்கள். சரி வாசிங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனால, பார்த்தீங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுங்க. எந்த வருஷமாவது வரட்டும். நம்ம 2000 கொரோனா வந்தது என்னைக்கு? மறந்துட்டீங்கல்ல? சரி, மறுபடியும் வந்தால் தான் ஞாபகம் வருமா? 2019 கொரோனா வந்தது. அப்போ நாங்கள் அங்கே டெல்லியில் மாட்டிக்கணும், முன்கூட்டி ஓடியாந்துட்டோம். சரி, 2019லேயே போக வேண்டிய வேணாம் என்ன, தேவன் 2026 ஏன் உள்ளே கொண்டு வந்தார்? இங்கே சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அப்போ ஏதோ ஒன்று ஆண்டவனிடத்தில் என்ன வச்சு சொல்கிறேன், ஏதோ ஒன்று 99% அப்பிட்டா இருந்தாலும் ஏதோ ஒரு சதவீதம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் இரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபம் எதை குறிக்குதுன்னா, மறுரூபம் மலையை குறிக்கல, மோசேவோட பேசுறது குறிக்கல. அப்படி நான் உங்களை சொல்லி அப்படியே ஒரு போக்கை உண்டு பண்ணல. ஏன்னா அங்கேயே சொல்லப்படுது, இந்த போக்கை உண்டு பண்ணது யார்? சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லா காதில் இருக்குது, கைத்தில் இருக்கிறதெல்லாம் கைட்டினது யார்? அல்லேலூயா. போக்கு உண்டாச்சே இல்லையாங்க? எல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணுங்க, மோசே எங்கே போயிட்டாரு பாருங்க. நம்ம இங்கே உட்காந்துன்னு மீன் கடைக்கு போயிட்டுருப்போம். இப்போ என்ன மீன் வாங்குறேன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லுவீங்க, நீங்கள் பார்த்துக்கின்னு இருக்கிற ஒன்றும் வாங்கலை. அப்போ இங்கே இருக்கிறது யார்? இங்கே என் எமர்ஜி வச்சுட்டு போய்க்கிறேன், நான் மீன் கடைக்கு போயிட்டேன், என் டைம் பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள், மறுரூப மலைக்கு மோசே தேவனிடத்தில் போய் வரங்காட்டியும் இங்கே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உண்டானது. ஏன் இங்கேருந்து அங்கே முடிய போகிறாருன்னு தெரில. கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் கவனிக்கலாம் அந்த இடத்த. புரியுதுங்களா? அப்போது இங்கே காதில் இருக்குது, மூக்கில் இருக்குது, கழுத்தில் இருக்குதெல்லாம் கைட்டுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு போக்கை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த இயேசு சொல்கிற இந்த போக்கை உண்டு பண்ணினவர்கள் யார்? அல்லேலூயா. இந்த ஆப்ஷனை முக்கியப்படுத்தினவர்கள் யார்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ மறுரூபம் ஆகணும்னு சொன்னால் நாம் மறுரூப மலைக்கோ இல்லை பரிங்க மலைக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற மலைக்கு ஏற வேண்டிய அவசியம் இல்லை. மறுரூபம் ஆகணும்னு சொன்னால் தேவனோடு நெருங்கி பயணம் பண்ணால் நான் மறுரூபமாக்க அநேக வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது நம்முடைய மனம் புதிதாகும் போது நிச்சயமாக மறுரூபம் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ புதிய ட்ரெஸ்ஸு போட்டால் நான் என்ன பண்ணுறேன்? கண்ணாடியே பார்க்க மாட்டேங்க நான், இதான் உண்மை. புது ட்ரெஸ்ஸு போட்டால் போய் என்ன பண்ணுவேன்? அப்படி சைடில் போயெல்லாம் பார்ப்பேன். ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கிறேன்னு என்னை நானே மெச்சிக்கிறது. அப்போ பாருங்கள் என்னுடைய பிள்ளைகள், எனக்குள்ளே இந்த மறுரூப அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னா, சாரி, எனக்குள்ளே எது சொன்னாலும் கேட்குறீங்க பாருங்க. எனக்குள்ளே அங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே தான் நான் இருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு புதிதாகிற ஒரு அனுபவம் வந்துடுச்சுன்னா, வருஷம் புதுசு இல்லை, எனக்குள்ளே ஒரு அனுபவம், புதிய அனுபவம் வந்துடுச்சு சமயத்தில் ஒரு காரியம், அப்போ நிச்சயமாக மறுரூபம் ஆக்கப்பட்டுரும். புதிதாய்
புதிதாகிறதுனால எனக்கு என்ன கிடச்சிடும்? மறுரூபமாக கிடச்சிடும். ஆகுங்கள்னாரு. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவங்க வரல. அதனால இவர் வருத்தத்தோடு சொல்கிறாரு. புரியுதுங்களா? வருத்தத்தோடு சொல்கிறார். பிரியமானவர்களே, 1ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ பாரு, மறுரூபம் புதிதாகிறதெல்லாம் நான் ப்ளஸ் பண்ணுறதில்ல. இல்லை, நல்லா கவனிங்க. பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க, அவர் அபிஷேகத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அவர் பரிசுத்தத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இல்லை, ஒன்றுமே கிடையாது. இது அவரவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு காரியம் வச்சிருக்கிறோம், ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு ப்ளஸ் பண்ணலாம். தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் நேரடியாக தான் பெற்றுக்கொள்ளணும். இது யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இது பரலோகம் எப்படியோ, பரலோகத்துக்கு வா, நீ பூமியில் என் கூட என்ன பண்ண, சண்டை போட்ட, பழகின, பேசின, நம்ம ஒரே இடத்துல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல நம்ம ஜீவியம் பண்ணோம், பரலோகம் 2 பேருமே போயிடலாம். எந்த பக்கத்தில் வர நீ, எந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற, அப்படி ஒரு அனுபவமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன பண்ணோம்? மனம் புதிதாகணும். மனுஷன் புதுசா, மனுஷி புதுசாலாம் கிடையாது. இப்போது புதிய மனவாட்டியை நம்ம சந்திக்கிறோம். இப்போது இவன் வந்தால் இந்த குடும்பம் என்ன ஆகுமோ, எரியிற விளக்கு எரியுமா, இல்லை அணைச்சிடுவாளோ? ஏன்னா மனவாட்டி, புது மனவாட்டி பையனுக்கு பார்க்குறாங்க, இவளால் என்ன நடக்குமோன்னு சந்தேகப்படுறாங்கல்ல. அப்போது மனம் புதிதாகனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மறுரூபம் ஆக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுகிறேன். இன்னும் இவ்வளோ வரான். ஆஃப் பண்ணிருப்பேன், நானே ஆஃப் பண்ணிருப்பேனே, ஒரு சைகை காமிச்சா போதும். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது நான் ஒரு காரியத்தை போன நாட்களில் நான் முடிக்க போகிறேன். போன நாட்களில் பார்த்தேன். மறுரூபத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த பேர்லாம் சொல்ல, மறுரூபத்துக்காக சொல்கிறேன். அவர் ஒரு வேலை கம்பெனி செய்கிறவர். அவர் கூட நான் தற்செயலாக கொஞ்ச நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த பிரதரோட. அவர் உட்காரும்போது தோத்திரம், எழுந்துக்கும் போது தோத்திரம்னாரு. சரி, அப்படி இருந்தேன். அப்படியே வீட்டுக்கு திரும்பினார். வண்டியில் போகும்போது இயேசுவின் ரத்தம்னாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, எல்லாத்தையும் கவனிச்சிக்கினேன். வீட்டுக்கு கூட்டு போனார். அவங்க மனைவி, பாஸ்டர் வந்துக்கிறாருமா, வாமான்னார். அப்போது ஐயா வாங்க ஐயா உள்ள. அங்கே போய் சோப்பாவில், அவர் வீட்டு சோப்பாவில் உட்காரும்போது தோத்துறன்னார். இதெல்லாம் முடிஞ்சது. இன்னும் சில காரியம்லாம் அவர் மூலமாக வெளிப்பட்டது. எல்லாத்துக்கும் நான் கிளம்பி வரும்போது கேட்டேன், எப்போவுமே இந்த அனுபவம் இருக்குதா பிரதர்? என்னங்க ஐயான்னார். இல்லை, வண்டி எடுக்கும்போது இயேசு ரத்தம்னு சொன்னீங்க, நல்ல விஷயம். உட்காரும்போது சோத்திரன்னீங்க, ஏசப்பான்னீங்க, இது எப்போவுமே இருக்குதா? இல்லையா, நீங்கள் வந்திருக்கிறீங்களேந்தாயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. என் சாட்டா சொல்கிறேன், நான் என் மனம் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13 உங்களோட தான் பேசிக்கிறேன், நான் முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும்போது, சொல்லி முடிக்கிறங்காட்டி வாசிங்க. 1000 வெள்ளி பணம் உண்டு. பின்பு அவர் அவனை தள்ளி அல்லேலூயா. பாருங்க, சபையில் பாஸ்டர் சாட்சி கொடுக்குறது வேற விஷயம். அது லாப நோக்கத்தோடு இருக்கும். உண்மையிலேயே லாப நோக்கத்தோடு இருக்கும். இல்லை, ஊழியத்தை சார்ந்திருப்பீங்க, உங்கள் மூலமாக ஆத்தும ஆதாயம் உண்டாகும், உங்கள் மூலமாக வெள்ளியும் பொண்ணுமும் அந்த ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதனால் சாட்சி கொடுக்கலாம், உண்மையாக இருக்கலாம், இல்லை அது உண்மைக்கு மாறாக இருக்கலாம். ஆனால் இங்கே பின்பு இந்த இடத்த பார்க்குறீங்க நீங்களும் நானும். பின்பு யாரை தள்ளுறாரு? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யார்? சவுல் தான். சவுலுக்கு பதிலாக என்ன கூட வச்சுக்கலாம். யாரை தள்ளுறாரு? பிரியம் இல்லாத எனக்கு அந்த நோக்கம் தான் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் வரலன்னா பல ஆப்ஷன். யாரை தள்ளுறாரு ஆண்டவர்? அவருக்கு சித்தம் இல்லாதவனை அவாய்ட் பண்ணுறாரு, அவருக்கு பிரியம் இல்லாதவனை அவாய்ட் பண்ணுறாரு. நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். சரி, மேல் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இங்க இந்த அனுபவத்தை பார்க்குறோம். அவர்கள் ஒரு ராஜா வேணும் சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ண, ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்தாரு.
அல்லேலூயா. கொடுத்தாரு. அவன் அவன் மேலே ஆளுகையும் வைத்தார். அவன் அனுபவிச்சான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, என்ன இல்லை அவங்ககிட்ட பிரியம் இல்லை, தேவனுக்கு ஏற்றதை செய்யலை, இருதயத்துக்கு ஏற்றவனும் இல்லை, சித்தத்தையும் செய்யலை, அவன் சுய சித்தத்தையே என்ன பண்ணுறான், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான். இப்போது அவனை என்ன பண்ணுறாரு, தள்ளி அவாய்ட் பண்ணி, யாருக்கு, இப்போ இருதயத்துக்கு ஏற்றவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தன்னோடு வைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நிறைய வசனங்களை உங்களுக்கு காமிக்கலாம், பொழுது இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணும். அங்கே ஃபஸ்ட்டு வாசித்துமா அந்த வசனத்துக்கு போகிறீங்களான்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படி ஒன்று வாசிக்கலன்றீங்க. தெரியாமல் அல்லேலூயா. இந்த மறுரூபம் ஆக்கப்பட்டாதான். ஏன் இந்த பிளஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போது அந்த அழுத்தத்துக்குள்ளே தான் நான் அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வைத்திருக்கிறேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது இங்கே கர்த்தர் சொல்லுகிற அந்த தாவீதை பார்த்து நான் யோசித்தது உண்டு. தாவீது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் கர்த்தரை பிரியப்படுத்தியிருக்கிறாரு. எந்த ஆப்ஷனு? அவரை துதிக்க, அவரை உயர்த்தி இருக்கிறாரு, நிறைய அதுக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மீதி காரியத்திலலாம் நிறையா என்ன பண்ணியிருக்கிறாரு, எதிர்மாறான காரியங்களை செய்திருக்கிறாரு. அப்போ எப்படி இந்த தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தார் என்று பார்க்கும்போது, இருதயத்துக்கு ஏற்றவர் மாத்திரம் இல்லை, அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய சித்தமானதை. அல்லேலூயா. பாருங்க, இந்த சாட்சி கொடுத்த லைன்ல இந்த தாவீதையும் தூக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, அந்த சவுல் அந்த அந்த கோட்பாடை விட்டு தூர போனதுனால தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே வாசிக்கிறோம், 2 கொரிந்தியருக்கு வந்துங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்களா. நல்லா கவனிங்க, இதை இப்போ தான் நிறைவு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. 1ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதி வாசித்தீங்களா? அதில் கீழ், தேவனால் கட்டப்பட்ட, யோவான் 14:3 வாசிங்க. இருக்கிறீங்களா பார்க்கலாம். யோவான் 14:3 வாசிங்க. தம்பிங்க எடுப்பீங்க. இந்த நோக்கத்தை நாம் மாற்ற முடியுமா? சரி, வரும்போது நான் எனக்கு பதில் என் பொண்டாட்டி அனுப்பிச்சி வர்றேன்னு சொல்ல முடியுமா? நான் இல்லை, சபையில் யாருன்னா போவாங்க, நான் உனக்கு ஊழியம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? ஊழியம் யாருக்கு செய்ய போகிறேன்? இல்லை, யார் வந்து கூப்பிட்றது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஐத்தம் வர பாருங்க. அப்போ என்ன பண்ணுது, சத்தம் எனக்கு வந்துச்சு, காலையும் வந்துச்சு எனக்கு. ஆண்டவர் ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லணும், சொல்லிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? யார் எதற்காக பாருங்க. அதுக்கு தான் இந்த தேகத்தில், தம்பி கூட வாங்க, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் பாருங்க, இது வேற யாருன்னா சொன்னால் அவ்வளோதான். நீ எப்படி இயேசுவோடு இருக்கிறியோ அதே மாதிரி நான் எப்படி இயேசுவோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அந்த மோசேவுக்கும் அந்த எதிராளியாகிய அவனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சுது? மோசே தான் ஜெயிச்சார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை சேமாக இருக்கலாம், சேமாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் சேமாக இருக்கலாம், அற்புதங்கள் ஒரே சேமாக இருக்கலாம், வித்தியாசம் கண்டுபிடிக்காத போல இருக்கலாம். ஆனால் நீதி நிச்சயமாய் விலக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கையில் பார்த்தீங்களா, அதை குறித்து நம்மளுக்கு ஒரு வாசனை இல்லை. அடுத்தது பேஸ்மெண்ட்டை போடணும். புரியுதுங்களா? பேஸ்மெண்ட்டை யாருக்கு? நம்முடைய பேஸ்மெண்ட்டமே கர்த்தருக்குள்ளே இல்லை. அப்போ பேஸ்மெண்ட்டை யாருக்கு? யாரும் அதுக்குள்ளே வாழ வைக்க போகிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சும்மா திங்க் பண்ணுங்கள். தேவைன்னா எடுத்துங்க, இல்லாட்டினா வேணான்னா விட்டுடுங்க. உங்களை வருத்தப்படுத்த இல்லை. 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது.
ம். தரித்து கொண்டவர்களானாய். கடைசியில எங்க சொல்றாரு பார்த்தீங்களா? நிர்வாணியா இருக்கிறவன் அவன் வந்தானா இயேசு சந்திச்சாரா? சொல்லுங்க. அவன் வந்தானா இயேசு சந்திச்சாரா? நிர்வாணியா இருந்தவன் வஸ்திரம் இல்லாதவனை யார் சந்திச்சது? இயேசு சந்திச்சாரு. அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தினார். புத்தி தெளியாச்சு. அந்த வசனம் அழகா சொல்லுது. அவன் புத்தி தெளியப்பட்டவனாய் தேவனை பின்பற்றினான். சொல்லுங்க அல்லேலூயா. அது வரலாம் அந்த அந்த வில்லேஜில் அவன்கிட்ட போகாத இருந்தாங்க. பயங்கர கொடியவனாக இருந்தான். நிர்வாணமாக காணப்படுகிறான். இது என்னது? ஆவிக்குரிய நிர்வாணம் இல்லை, மாம்சத்துக்குரிய நிர்வாணத்தில் காணப்படுகிறான். இயேசு அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தினான். நான் முடிக்க போகிறேன். அப்போது இந்த தேகத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த தேகத்தில் வாழ்ந்தோம் ஒரு தைரியமாக. அப்படி என்ன தம்பி? எப்போதும் தைரியமாக இருக்கும். வந்தால் பார்த்துக்கலான்னு. அவர் வந்து பஸ்ஸில் கூட்டு போனால் நம்ம வந்து ஓலா ஓட்டுன்னு போயிட்டா போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? என்கிட்ட காசு இருக்குது, நான் ஸ்ட்ரைட்டாக பிள்ளைகள்லாம் கூட போய் இறங்கிடுவேன் பரலோகம். போகிறவங்க போட்டோம், நின்றுன்னு போட்டோம், நான் தனியாக போயிடுறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது. கொரிந்தியரில் நிற்கிறேன். ம். ஆ ஆ அல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல், இப்போ இந்த போக்கு இன்னைக்கு அநேகருக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு சபை மேன்மை அடையாமல் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஏன்னு சொன்னால், நான் ஜெபிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் ஒருமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாரோடு இருப்பார்? இது இல்லை. இந்த பரிசுத்த வேதம் முழுமையாக காட்டுது யாரோடெல்லாம் இருப்பார், யாரோடெல்லாம் இருந்தார், யாரோடெல்லாம் இல்லை என்று சொல்லி நான் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சாலமோன் ராஜா ஒரு அனுபவத்தை சொல்கிறான். மாயையும் அது ஒன்று சொல்கிறாரு, எல்லாம் எல்லாம் மாய இல்லை, இங்கே மாயிலையும் எல்லாம் என்ன பண்ணுதான் ஒரு அழகான டெப்த்தான வார்த்தையை அங்கே சொல்கிறாரு தேவனுடைய பிள்ளைகளே. அப்போது நாம் இந்த தேகத்தில் தான் குடியிருக்கிறோம். நம்ம என்ன ஆகணும்? மறுரூபம் ஆகணும். அதுக்கு என்ன வேணும்? வேலை கிடைக்கணும், அப்படி தானே? கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி தானே? ஜெபாவி பெற்றுக்கணும், அப்படி தானே? எப்படி மிஸ் பண்ணுறீங்க? அப்படி மிஸ் பண்ணுறீங்க. நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய மனம் புதிதாகணும். புதிதாகும் போது தான் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை கலைத்தாதான் நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். பழைய மனுஷியை கலைக்கணும். அல்ல, அதுக்கு தான் புதிய வருடத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அதுதான் சொன்னேன், பழைய சிந்தையோடு, பழைய எண்ணத்தோடு, பழைய ஏக்கத்தோடு. தரிசனம் கூட பழசு கிடையாதுங்க. ஒருவேளை அந்த தரிசனத்துக்கு நம்ம சரியில்லாதவர்களாக இருக்குமானா அந்த தரிசனத்தை கலைச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நியூ தரிசனத்தை கொடுங்க, புதிய தரிசனத்தை கொடுங்க என்று கேட்கும்போது தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை காட்டுவார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனி. இந்த தேகத்தில் நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் எண்ணுகிற ஆப்ஷன்லாம் கரெக்டு. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஒரு சில நேரத்தில் பாஸ்டருக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நல்ல வாஸ்தவமான காரியம். ஆண்டவருக்கே தெரியாதுன்னு சொல்கிற ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. இவர்கள் மத்தியில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது. தம்பி வாசித்த இடத்துல அறிந்தோம், எப்போதும் தைரியமாக இருக்கிறோம். ஆ ஆ ம் 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 அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல ஆசை உண்டு. கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர். அதான் அவனை பின்பு அவனை தள்ளி தேவன் இந்த தாவீதை தெரிந்து கொண்டார். ஏனென்று சொன்னால் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. என் சித்தத்தின்படியே அவன் செய்யக்கூடியவன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எங்கே 29 25 6 சொல்லுது சங்கீதத்தில். அப்சலோம் அவனை துரத்தும் போது தாவீது எங்கேயும் போய் தயவு கேட்கல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அதுதான் அந்த பாடல். எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாமா?
கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அவன் வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் செய்துட்டு கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார், எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று தாவீது அதிகமாய் எண்ணி தன் மகனை ஆண்டவர் லகுவாய் சந்திக்கணும் என்று அங்கலாய்த்தானாம். வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல நான் தெரியப்படுத்திட்டேன், என் மகன் எனக்கு சத்ருவா இருக்கிறான்னு. என்னுடைய என்னுடைய சிங்காசனத்துக்கு எதிராக எழும்புகிறான் என்று நான் தெரியப்படுத்திட்டேன். ஆனால் இப்போ மகனை குறித்து தாவீது அங்கே வசனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவன் என் மகனை லகுவாய் சந்திக்கணும், லகுவாய் சந்திக்கணும் என்று தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இந்த தாவீதுக்கு அதிக நிச்சயம், என் ஜெபத்தை கேட்கிறவர். அதான் சொன்ன, மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்கன்னு சொன்னது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நிறைய ஆப்ஷன். இந்த தேகத்தில் நாம் குடியிருந்து மறுரூபம் அடையணும். இந்த ஈசாக்குக்கு சொன்னது போல, நீ போய் என்ன பண்ணு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இந்த தேகத்தில் பலவிதமான இடைஞ்சல்கள், பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான எண்ணல்கள் இருக்கும், போராட்டம், பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் நாம் மறுரூபம் அடையணும், நம் மனம் புதிதாக்கப்படணும், பழையதை கலைக்கணும், பழையதை ஒழித்து போடணும். அப்போது ஆண்டவர் நம்ம மேலே புதிய தரிசனங்களையும் புதிய பிளஸ்ஸிங்கையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். ஏனென்று சொன்னால், பழைய துருத்தியில் பழைய திராட்சை ரசத்தை தான் ஊற்ற முடியும். ஏன்னு சொன்னால், பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுனா துருத்தி கெட்டு போயிடும், திராட்சை ரசமும் கெட்டு போயிடும். என்னுடைய பிள்ளைகளை, இது நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ புதிய திராட்சை ரசம் புதிய துருத்தியாய் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிறதை தேவன் செய்யலை என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், செய்தார் என்ற ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே தேவனுடைய பார்வையில் ஒரே ஈக்குவல் தான். ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய மனம் புதிதாக்கப்படணும். புதிதாக்கப்படும் போது நம்முடைய ஜீவியத்தினால நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நம் நிமித்தமாய் அநேகரை கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு